ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9 வந்து விஜய் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ பார்வதியே இதை வந்து ஐ எம் பேக்ன்ற மாதிரி ஸ்டோரிஸ் வச்சுருந்தாங்க. 3 டேஸ்க்கு முன்னாடி தான் விஜய் பார்வதிக்கு பர்த்டே போச்சு இல்லைங்களா, 30வது பிறந்தநாளை கொண்டாடினாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பார்வதிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரும் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, பார்வதிக்காக ஒரு ஹால் புக் பண்ணி அங்கே வந்து ஹாப்பி பர்த்டே குயின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி நல்லா வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெமரபிள் கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. கமருதீனுக்கு ஷர்ட் கொடுத்துருந்தாங்க. பார்வதி கமருதீன் இருக்கிற அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், இன்னும் நிறைய ஹேண்ட்பேக்ஸ், பார்வதிக்கு ஹேண்ட்பேக்ஸ் பிடிக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஹேண்ட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அவங்க ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட்லாம் வந்து பார்த்துட்டு உண்மையாக மெய் மறந்து போனாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களே வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு அதை ரசித்து ஸோ ஃபோட்டோ ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உண்மையாகவே வந்து அவங்க 2 பேருமே வந்து ஃபேன்ஸை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து தாய்லாந்து போயிருந்தாங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து சென்னைக்கு திரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவங்க லைவ் வர போகிறாங்க. ஸோ தாய்லாண்டில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ஒரு விளாக் போட போகிறாங்க மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.